கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன பார்த்து சங்கின்னு சொல்றீங்களே, எப்படி நீங்க என்ன போய் சங்கின்னு சொல்ல முடியும்? நீங்க கூட பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்க, அதனால நான் மட்டும் எப்படி அந்த குற்றத்திற்கு ஆளாவேன் என்று கேட்கிறார். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது என்று அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்து அந்த காமன் மினிமம் புரோகிராம எழுதி வாங்கி அதை தேர்தல் அறிக்கையாக, அந்த தேர்தல் அறிக்கையில பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில அது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கையாக வெளியே வந்தது. அந்த தேர்தல் அறிக்கையில காஷ்மீருக்கு இருந்த தனி அந்தஸ்து பறிக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. யூனிஃபார்ம் சிவில் கோடை நிறைவேற்றுவோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது என்று அதை நிறுத்தி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பு வரக்கூடிய எதையும் அனுமதிக்காமல் கூட்டணி வைத்து அதை வெற்றிகரமாக நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஏஏ கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாரு? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? பேசல. முத்தலாக் பில் கொண்டு வந்தாங்க, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? இல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃப் போர்டு சட்டங்களை கொண்டு வந்தார்கள், எதிர்த்து ஒரு வார்த்தை அந்த இயக்கமோ அந்த கட்சியோ பேசியதா? இல்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தார்கள், பேசினாங்களா? நேத்து கூட சிறுபான்மை இணைத்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட வடிவம் கொண்டு வரப்படுகிறது பார்லிமெண்ட்ல. அதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், நாம் குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதிமுக அதை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்களா? இல்ல. இதனாலதான் நீங்க சங்கியாக மாறிவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை பார்த்து சொல்கிறோம். பிஜேபி எதை சொல்லுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே தலையாட்டுறீங்க. அதனால நீங்க முழு சங்கியாவே மாறிட்டீங்க. பாதியெல்லாம் இல்ல. தேர்தல் முடிஞ்ச உடனே தயாரா இருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு உங்களை ஆளுநரா அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டணி வச்சவங்களுடைய நிலை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த கட்சி எங்க போச்சு, அந்த தலைவர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு காமன் மினிமம் புரோகிராமா நிச்சயமா ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக உங்களுக்கு பணி காத்து கொண்டிருக்கிறது. அதோட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு முதலமைச்சரை பார்த்து, உங்க சகோதரிய காங்கிரஸோட கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புறீங்களே, அவங்க சங்கியான? டெல்லிக்கு போனா சங்கி இல்லைங்க. டெல்லிக்கு போய் காங்கிரஸோட கூட்டணி பேசினா சங்கி இல்லைங்க. பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை முன்வைத்து பேசும் பொழுதுதான் நீங்கள் சங்கி என்று அழைக்கப்படுவீர்கள். அதனால இப்ப வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னீர்கள், இனிமேல எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு. தேர்தல் வந்த உடனே கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு மேடையிலே நிற்கும் போதுதான் உங்களுடைய சங்கித்தனம் முழுமையாக வெளிப்படுகிறது.